ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது என்னென்னா காடை பிரியாணி செய்ய போகிறோம். 3 காடையை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சம்டைம் இந்த கிருமி நாசினி தானே, அதுக்காக வந்துட்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தனி மிளகாத்தூள் நமக்கு தேவையான அளவுக்கு ஸ்பைஸியாக வேணும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆவரேஜ் நார்மலாக இருந்தால் போதுன்னா லிமிட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தயிர், கடை தயிர் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் முடிஞ்ச அளவுக்கு வீட்டோட தயிர் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். தேவையான சால்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு ஆஃப் லெமன் மட்டும் போதும். ஏன்னா 3 காடையோட சைஸ் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். அதனால் ஒரு ஆஃப் லெமனோட இந்த சாறை வந்து அதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் இந்த ஷேப் வர மாதிரி கொஞ்சம் கிளியராக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த வளத்துக்குள்ளே ப்ளஸ் அதான் நம்ம ஆட் பண்ணுற எல்லாமே வந்து ஃபுல்லாக போய்ட்டு செட்டில் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுவரை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் வரைக்கும் ஊறணும். ஸோ அதுக்குள்ளே நம்ம பிரியாணி செய்கிறதுக்கான அரிசி, அதுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோம். ஆக்சுவலாக நம்ம என்னென்னா, இதை நான் முதல்ல என்ன சொல்ல முடியாமல் போயிடுச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா, ஒரு காடை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டு, அதுக்கப்புறமா அதில் வந்து பார்த்திங்கன்னா தனி மிளகாத்தூள், ஒரு ஆஃப் எலுமிச்சப்பழ சாறு, அதுக்கப்புறம் சால்ட்டு தேவையான அளவு போட்டுக்கோங்க. அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி முடிஞ்சால் நல்லா அதான் வீட்டு மாட்டு தயிர் இருந்தால் போடுங்க. கடையில் வாங்குறது யூஸ் பண்ணுறது ஏன்னா, பட் நான் கடையில் தான் யூஸ் பண்ணியிருக்கப்போ இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி கிளியராக எல்லாமே இந்த வயிற்றுக்குள்ளே போகிறது எல்லாத்துலேயும் கிளியராக போக வச்சுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் வந்து ஊற வச்சுருங்க.
ஊற வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஷேப்க்கு நல்லா ஷேடோ அந்த ஷேப் அந்த கலர் வந்து நல்லா இந்த மாதிரி வர அளவுக்கு, கலர் மீன்ஸ் லைக் நம்ம வெறும் தனி மிளகாத்தூள் தான் போடணும். போட்டு கிளியராக வச்சு இதுக்குள்ளே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து அதுக்குள்ளே நம்ம வந்து செய்கிறது 3 காடைக்கான பிரியாணி தான் செய்கிறோம். ஸோ ஒரு 1/4 கிலோ வெங்காயம் ப்ளஸ் ஒரு 1/4 கிலோ தக்காளி வர மாதிரி எடுத்துக்கோங்க. இது பெரிய வெங்காயம் எடுத்துட்டேன். ஸோ இது கட் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளி வந்து நம்ம வெங்காயம் வதங்குற அந்த டைமிங்கில் தக்காளியை கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது 1/2 அன் ஹவர் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி தோசை நீங்கள் எடுக்கிற சேஃபுக்கு பொறுத்து. ஸோ லைக் இது நம்ம வந்து நான் 3 காடை சைஸ் தான் எடுத்தேன்னா, தோசைக்கல்லில் வந்துட்டு ஆயில் விட்டுக்கிட்டு, ஆயில் இல்லைன்னா சில பேர் பன்னீர், நெய் இந்த மாதிரி எதுனா வச்சுக்கலாம். பட் நாங்கள் வந்து வில்லேஜ் பக்கங்கிறதால லைக் அது கிடைக்கல, சடனாக தான் அது பிளான் பண்ணோம். அதனால் வந்துட்டு இந்த மாதிரி தோசைக்கல் வச்சுக்கிட்டு அதில் ஆயில் விட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு. ஸோ இதை அந்த எண்ணெய்க்குள்ளே வச்சு பொரிச்சு எடுப்போம். இதோட சூடு வந்து லிமிட்டாக மீடியம் வச்சிங்கன்னா ஓவராகவும் வேண்டாம், நான் தீஞ்சிடும். ஒரே பக்கம் நல்லா தீஞ்சிடும். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி மாற்றி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம அந்த பொன்னிறமாக வர மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி இதை மூடி வச்சுருவோம். இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது வீட்டில் வயசானவங்க இருந்தாங்கன்னா ஆயில் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள், ஏன்னா அவங்களோட ஹெல்த் ஸ்பாயில் ஆகிடக்கூடாது. ஸோ நல்லா காய வச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். சூடானதில் பட்டை, இந்த பூ இதெல்லாம் போட்டுப்போம். முடிஞ்ச அளவுக்கு மிதமான சூட்லேயே பண்ணுங்கள், ரொம்ப தீஞ்சிட வைப்போம். பொன்னிறமாக வர மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்கோங்க. ஆனியன் வதங்குற இந்த கேப்பில் நம்ம வந்து தக்காளி கட் பண்ணிக்கலாம்.
வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை மிக்ஸ் பண்ணிக்குவோம். சில பேர் பார்த்தோன்னா வெங்காயம் வதங்கின உடனே தக்காளிலாம் போட்டு ஃபைனலாக அந்த இஞ்சி பூண்டு போடுவாங்க. பட் நாம் வந்துட்டு பிஃபோராக தக்காளி போடுறதுக்கு முன்னாடி வதங்கின ஆனியனில் டேரெக்டாகவே இஞ்சி பூண்டை போட்டு வதக்கிக்குவோம். தக்காளி வதக்கிட்டோம்னா நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி டைமில் யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா இப்போ வந்துட்டு அந்த தக்காளி வெங்காயம் இதுக்குள்ளே வந்துட்டு ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ அதில் வந்து ஒரு ஆஃப் சால்ட் சேர்த்துக்கோங்க. ஏன்னா சீக்கிரம் நல்லா வதங்கும். இதுக்காக சும்மா ஒரு எந்த அளவுக்கு போடுமோ அதில் ஒரு 3 ஒரு பங்கு சால்ட் இந்த மாதிரி வதங்கும் போது யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் அப்படி சொல்லணும் முடிஞ்ச அளவுக்கு மாட்டு தயிர் வீட்டில் வச்சு ஸ்டோர் பண்ண தயிர் யூஸ் பண்ணுங்கள். பட் நான் எல்லா சுச்சுவேஷனுக்கும் இந்த மாதிரி கடை தயிர் யூஸ் பண்ணுறேன். தனி மிளகாத்தூள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ஒரு ஆஃப் லெமன் வச்சுருந்தோம் இல்லையா, இந்த ஆஃப் வந்துட்டு பேலன்ஸ் இருக்கிறத எடுத்து கொடுத்து பண்ணுறீங்க. ஓகே, ஆக்சுவலாக நம்ம வந்து அரிசி பார்த்திங்கன்னா இந்த கப்பில் தான் வந்துட்டு 2 கப் அளவு எடுத்துக்கிட்டோம். ஸோ ஆக்சுவலாக வந்து நம்ம நார்மலாக இந்த மாதிரி ஒரு கப் அரிசிக்கு 1.5 டம்ளர் வந்து தண்ணி ஊற்றணும் இதே அளவில். இப்போ நான் வந்துட்டு அது ஒவ்வொரு இப்போ இதே மட்டனாக இருந்தால் இதில் 2 ஊற்றணும். இப்போ நம்ம வந்து காடை தான் செய்ய போகிறோன்றதால ஸோ இதில் 1.5 போதும். டம்ளருக்கு 1.5 கிளாஸ் அப்படிங்கிற அளவுக்கு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றியாச்சு. இந்த மாதிரி கொதிக்கிற டைமிங்கில் நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா காடை, ஸோ இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா எடுத்து உள்ள வச்சுருவோம். அரிசி போட்டுருங்க.
பிரியாணி வேகிறதுக்கு அந்த கேப்பில் வந்துட்டு சைடில் வந்துட்டு சுடு தண்ணி வந்து காய வச்சுப்போம். நிப்பாட்டுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சூடான தண்ணி ஊற்றிக்கிட்டு மேலே வெளியே செஞ்சால் நெருப்பு வைப்பாங்க. பட் நாம் வந்துட்டு இந்த மாதிரி சுடு தண்ணி தான் வீட்டிலே செய்கிறதால சுடு தண்ணி வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுவோம். ஓகே, நம்ம 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் தண்ணி எடுத்துருவோம். சுவையான காடை பிரியாணி ரெடியாக இருக்குது. ஸோ பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. செம்ம. வேற லெவல். சூப்பராக இருக்குது. எனவே நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு பிரியாணி, காடை பிரியாணி செஞ்சுட்டு டேஸ்ட் எப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட்டில் கொடுத்துருங்க. ஸோ